சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. மறுபடியும் சொல்லுவோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. எதிர்த்தழுவோர் எத்தனையும் மிகுந்துவிட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர். என்னை தள்ளாட விட ஆமே. சோர்ந்து போவதில்லை, கலந்து போவதில்லை. தாங்குகிறீர். என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஏனெனில் கர்த்தர் ஆதரிக்கிறே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே. ஆமென். கர்த்தர் ஆதரிக்கிறே. அச்சமில்லையே கலக்கமில்லையே. சொல்லுங்க. அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. சொல்லுங்க. வெற்றி தரும் வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஆமென். ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே. அறிவு கெட்டா பேரமைதி
பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க அப்பாவை பார்த்து. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தாவீதுக்கு எத்தனையோ சத்துருக்கள் இருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறபடி ஒருவனுக்கு அவனுடைய வீட்டாரே அவனுக்கு யாரு? சத்துருக்கள். அவன் வீட்டிலேயே அங்க காரியங்கள் நடந்தது. ஆனா தாவீது சொன்னான், ஆனாலும் என் தலையை உயர்த்துகிறவர் நீ. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? 34ஆம் சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா, என்னுடைய எல்லா பயத்துக்கும், என்னுடைய எல்லா நெருக்கத்திற்கும், என்னுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை ஆண்டவர் நீங்களாக்கி விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் சொன்னா, என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறார். சத்துருக்கள் எப்படி பெருகினாங்கன்னா, நிறைய பேர் பெருகிட்டாங்க. காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில சில பேர் காரணம் இல்லாம நம்மளை என்ன செய்வாங்க. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்ய சொல்றார் தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்க. நம்ம யாருக்கிட்டையும் போராட வேண்டியது இல்லைங்க. தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒன்று செய்தா போதும், எல்லாவற்றிலேயும் நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. அந்த 34ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில நேரத்தில் நம்ம அழுகிறோம், சில நேரத்தில் நம்ம கஷ்டப்படுறோம். ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நான் நம்பினேன், நான் ரொம்ப அவங்க நேசித்தேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அவங்க எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. சில சம்பந்தமே இல்லாமல் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க. நான் சொல்கிறேன், தேவ பிள்ளைக்கு எது தெரியுமா தகும்? நான் போராட மாட்டேன், நான் அவங்களோட போய் சண்டையிட்டு இருக்க மாட்டேன். ஒன்று செய்வேன், தேவ சமூகத்தில் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் ஆச்சரியமா மாத்துற. எப்படி மாத்துவார் தெரியுமா? அவங்களுக்கு மத்தியிலே நம்ம தலையை உயர்த்துவார். எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஃபாதர் எழுதுறாரு இந்த அந்த 3வது வரி பாருங்க. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் என்ன செய்வேன்? சொல்லுங்களேன் சத்தமா. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். ஏன்னா அறிவு கெட்டா பேரமைதி என்ன செய்தனா என்னை பாதுகாக்கிறது. ஆமென். இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து கலங்காம நம்ம வாழ்க்கையில ஒன்று கத்துக்கணும். தேவையானது ஒன்று தான், அவருடைய பாதம் மாத்திரமே. அல்லேலூயா. 3வது வரியை மறுபடியும் பாடலாமே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர
செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி சொல்லுங்க. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. ராஜா, நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். தகப்பனே, தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எனக்கு இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளே, அவன் இவ்வளவாய் தேவனை நம்பி தேவனை பற்றி கொள்வதற்கு எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது. ஒரு வார்த்தையை இப்ப வாசிக்க போறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசியுங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அந்த வார்த்தை பாருங்க, சொல்லுங்களேன். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளோ அவன் தேவனை எந்த அளவுக்கு அவன் நேசிச்சா, ஆண்டவரை அவன் சொல்றான், நீர் என்னுடைய தேவன். ஆமே, அந்த அளவுக்கு அவன் நேசிக்கிறதுனால வசனம் சொல்லுகிறது, அதிகாலமே உம்மை என்ன செய்கிறேன். சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஏன் அவன் அதிகாலமே தேடுறானா? அவன் ஆண்டவர் அந்த அளவுக்கு நேசிக்கிறான். அல்லேலூயா. நம்ம கூட எப்படி சொல்லணும் தெரியுமா? முற்பிதாக்கெல்லாம் எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. யாக்கோபு சொன்னா, இதெல்லாம் எனக்கு நீங்க தந்தீங்கன்னா எனக்கு எப்படி இருப்பீங்க? தேவனா இருப்பீங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா சொன்னாங்க. ஆனா தாவீது மாத்திரம் தான் சொன்னான், தேவனே நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா.
எழும்பி நின்று அப்பாவை பார்த்து சொல்லலாம், தேவனே நீர் என்னுடைய தேவன், ஆர்வமாய் உம்மை தேடி வந்திருக்கிறப்பா, உங்க சமூகத்தில் ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன். அவர் சொன்னா, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. ஃபாதர் பாடின பாடல், தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன், மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்பாவை துதிக்கலான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை, தேவனே நீர் என் தேவன், நீர் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன், தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன், மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன், மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அருட்சுவை உணவு உண்பது போல், அருட்சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அருட்சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆமென் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா, வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அருட்சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அருட்சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள ஹல்லேலூயா போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, தேவனே நீர் என்னுடைய தேவன், நான் அதிகாலமே உம்மை தேடுவேன் அப்பா, உம்முடைய பிரசன்னம் என்னுடைய
ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும். ஆண்டவரே உம்முடைய நிழலிலே நான் தஞ்சம் புகுவேன். உமது வலது கரம் என்னை தாங்குறதற்காக நன்றி. உம்முடைய பராக்கிரமம் ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே தேவனே, நீர் என்னுடைய தேவன் சொன்னதுக்கு அவன் ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு விசுவாசமும் அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்கிற காரணம், அவன் வாழ்க்கைய நிறைய பாடல் எழுதுனதுல 119 சங்கீதத்தை வாசிங்கன்னா, உமது அடியனை உம்முடைய வசனத்தின்படி எப்படி நடத்தினேன்? நன்றாய் நடத்தினேன். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, அப்பாவை நம்பினா அவருடைய வார்த்தையை தந்து நம்மளை எப்படி நடத்துவாரு? சொல்லுங்களேன், எப்படி நடத்துவாரு? நன்றாய் நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கிறது, பாடி நம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் என்ன செய்வேன்? கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யெகோவா ஈரே என்றன், அவரே என்னுடைய தேவன், அவரே என்னுடைய பலன். அல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. என் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், தேவைகள் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு. சொல்லுங்க, கவலை ஒன்றும் எனக்கில்லை. தேவைகள் எல்லாம் தேவைகள் எல்லாம் கொள்வதா ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், தேவை சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும்
பேர் சொல்றீங்க? யெகோவா தேவன். சொல்லுங்க சொல்லுங்க. யெகோவா தேவன் என் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. அந்த வரியை மட்டும் சொல்லுங்க. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுங்க. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எத்தனை பேர் பாடலாம் நினைக்கிறீங்க? யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன். சொல்லுங்க ஆமென். யெகோவா ராப்பா என்னாலும் சுகம். யெகோவா ஈரே எந்த தேவன். நல்ல உற்சாகமாய் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன் சுகம் தருவீரே. யெகோவா பாடும் பொழுது ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கர்த்தர் ஒரு சுகத்தை ஆமென் ஹalleluya எதிர்பார்க்கிற காரியங்களில் ஆமென் துதிக்க துதிக்க ஆமென். யெகோவா ஈரே எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த ஆமென் என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனால் கரங்களை தட்டி மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த. சொல்லுங்க. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். ஒரு விசை. மலைகள் மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹalleluya. உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் தேவனே உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் மாறாததப்பா. உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீர். எங்களுடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்திக்க வல்லவர். எங்க வாழ்க்கையில
ஆச்சரியமான சுகத்தை கொடுக்க வல்லவர், எங்களை பலப்படுத்த வல்லவர், எங்களை சாட்சியாய் நிறுத்த வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர், அவர் நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறவர். எல்லா இக்கட்டுகளுக்கும், எல்லா பயங்களுக்கும், எல்லா நெருக்கங்களுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும், எல்லா துன்பங்களுக்கும் விடுவிக்கு ஆண்டவர் விடுவித்து நம்மை காக்கிறவர். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவர் வார்த்தையை தந்தார்னா அதை நிறைவேற்றுவார். சூழ்நிலை எப்படி இருந்தால், அதான் தாவீது சொன்னான், தேவனே நீர் என்னுடைய தேவன். எனக்கு தெரியும் ஆண்டவர் வார்த்தையை தந்தார்னா அதை நிறைவேற்றுவார். எந்த நம்புவதற்கு எந்த சூழ்நிலை இல்லாவிட்டாலும் அவர் செய்து முடிப்பார். இந்த ஆராதனையை முடிக்கும் பொழுது ஒரு வரியை பாடி முடிக்க போறோம். மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடி. நம்ப பண்ணின நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகள் நிறைவேற்றி, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றி. சொல்லுங்க, மறவாமல் மறவாமல்